எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹோரா பிரசன்னம் மூலம் தீர்வு காணுதல். ஹோரா பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அப்போ ஹோரையை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பிரசன்னம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, பிரசனங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதில் ஹோராவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹோரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். இப்போ ஒருத்தர் சூரிய ஓரையில் பிரசனம் கேட்க வராரு. சூரிய உரையில் பிரசனம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியனை தான் மெயினான கிரகமாக எடுத்து அதிலிருந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 இந்த 4 விஷயங்களை பார்க்கணும். அதாவது 1 5 9, அதுக்கடுத்து ஒரு 1 5 9, அதுக்கடுத்து ஒரு 1 5 9, அதுக்கடுத்து ஒரு 1 5 9, அதாவது 1 5 9, அதுக்கடுத்த 1 5 9 2 6 10 வரும். அதுக்கடுத்து வரக்கூடிய 1 5 9 3 7 11 வரும். அதுக்கடுத்து வரக்கூடிய 1 5 9 4 8 12ஆம் இடங்களாக வரும். இப்படி லக்னம் இதுக்கு தேவையில்லை. லக்னம் இல்லாமல் பலன் சொல்ல முடியும். அதனால் இந்த ஹோரை பிரசனத்தில் லக்னம் தேவையில்லை. எந்த ஹோரையில் வராங்களோ அந்த கிரகத்தை வச்சு 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். இது ஒரு உதாரண ஜாதகம். இப்போ 1 5 9 அப்படின்னு பார்ப்போம். சூரியன் 1வது இடம், அதுக்கு 5வது இடத்துல கேது இருக்குது. 6 7 8 9ல் கிரகம் இல்லை. அப்போ 1 5 9ல் சூரியன் கேது மட்டும்தான் இருக்குது. அடுத்து 2 6 10ல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 2 3 4 5 6ல் குரு இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது. 7 8 9 10ல் சனி இருக்குது. அப்போ குரு வக்கரமாக இருக்குது, அது சனியோடு சேர்ந்துருக்குது. இது 2 6 10ல். 3 7 11ல் என்ன தொடர்பு வருதுன்னு பார்ப்போமா. 1 2 3 3வது இடங்கிறது செவ்வாய் இருக்குது. 1 2 3 4 5 7வது இடத்துல ஒரு கிரகமும் இல்லை. 8 9 10 11ல் ராகு இருக்குது. அப்போ 3 7 11ல் செவ்வாய் ராகு இருக்குது. 7ல் கிரகம் இல்லை. அடுத்து 4 8 12ல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4ல் கிரகம் இல்லை. 5 6 7 8ல் கிரகம் இல்லை. 9 10 11 12ல் சுக்கிரன் புதன் சந்திரன் இருக்குது. சுக்கிரன் புதன் சந்திரன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஓரையில் வராங்க அப்படிங்கிறது மெயின். அந்த கிரகத்தை 1வது இடமா எடுத்துக்கணும். அதிலேருந்து இத்தனை விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். 1 5 9ல் தொடர்பு சூரியன் கேது வருது. 2 6 10ல் தொடர்பு குரு சனி வருது. 3 7 11ல் செவ்வாய் ராகு வருது. 4 8 12ல் சுக்கிரன் புதன் சந்திரன் இப்படி வருது. இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு சூரியன் கேது இருக்கா. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது தந்தையையும் குறிக்கும், அரசாங்கத்தையும் குறிக்கும். அப்போ தந்தையினால் ஏதோ ஒரு தடை இருக்குது, தந்தைக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, அல்லது தந்தையால் இவருக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது அரசாங்கத்தால் இவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூரியன்கிறது தந்தை, அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தாலேயோ தந்தையாலேயோ ஒரு சிக்கலை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அல்லது இவருடைய முதலாளி ஏதோ தடங்கள் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். சூரியன்கிறது மேலதிகாரி. அப்போ மேலதிகாரினால் ஒரு பிரச்சனை இருக்குது, இவருக்கு தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் குரு வக்கரமாக இருக்குது, அது சனியோடு சேர்ந்துருக்குது. அப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறது, குருங்கிறது வருமானம் தானே, தனத்துக்குரிய கிரகம் தானே. அப்போ தனத்தில் ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சனிங்கிறது தொழில் தானே. அப்போ தொழில் பண்ணுறாரு, அது சனியோட குரு கனெக்ட் ஆகலாம், தொழில் பண்ணுறாரு. ஆனால் வருமானத்தில் ஏதோ சிக்கலோ பாதிப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது செவ்வாய் ராகு கனெக்ட் ஆகுது 3வது வரிசையில். செவ்வாய் ராகு அப்படிங்கிறது, செவ்வாய்ங்கிறது நிலம், ராகுங்கிறது வில்லங்கம். அப்போ நிலத்துலையோ வாகனத்துலேயோ வில்லங்க இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த காம்பினேஷன் கனெக்ட் ஆகுது 4 8 12ல். அப்போ சுக்கிரன் புதன் சந்திரன் அப்படின்னா, சுக்கிரங்கிறது இவருடைய மனைவி, அல்லது கல்யாணம் ஆகலை அப்படின்னா இவருடைய தங்கச்சின்னு சொல்லலாம். அப்போ இவருடைய மனைவி, புதன்கிறது படிப்புக்காக, சந்திரங்கிறது இடமாற்றம் செய்கிறாங்க, ட்ராவலிங் போகிறாங்க, அல்லது அதை பேஸ் பண்ணி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி 4 விதமாக பிரித்து நம்ம பலன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தந்தைனாலேயோ அல்லது மேலதிகாரினாலேயோ இவருக்கு ஒரு தடங்கள் இருக்குது, சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது சனி குருங்கிறதுனால தொழில் மூலிமா வருமானத்தில் பாதிப்பு இருக்குது, தொழில் மூலிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவது நிலம் மூலியமாவோ வாகனத்து மூலியமாவோ இவருக்கு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாலாவது இவருடைய ஒய்ஃப் படிப்புக்காக ட்ராவலிங் பண்ணுறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி 4 விஷயங்களை சொல்கிறோம். இது எப்போ நடக்கும், அல்லது இந்த பாதிப்பு எப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ செவ்வாய் ராகு இது ஓகே, ஒய்ஃப் வந்து படிப்புக்காக ட்ராவலிங் போகிறாங்கங்கிறது ஓகே. இப்போ சொத்துலேயோ நிலத்துலையோ வாகனத்திலோ வில்லங்க இருக்குது அப்படின்னா அது எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது எப்போ தீரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குரு வந்து பயிற்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு வந்து வக்ர நிலையிலேருந்து பயிற்சி ஆகி தனுசு ராசிக்கு வந்துருச்சுன்னா அப்போ 1, 5, 9 வந்து செவ்வாயோட குரு சேர்ந்துடும். ராகுக்கு எதுவும் வேறு இடத்துக்கு பயிற்சி ஆயிடும். ராகுக்கு எது வந்து ரிவர்ஸில் வந்துருச்சு அப்படின்னா செவ்வாய் குரு சேரும்போது அந்த வில்லங்கம் வந்து நிவர்த்தி ஆகும். அப்போ இந்த குரு வந்து 1 வருஷம் கழித்து தான் இந்த ராசிக்கு வரும். இப்போ 1 வருஷம் கழித்து குரு வந்து செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் 1, 5, 9. அப்போ ராகு வந்து பின்னோக்கி நகர்ந்துடும் 1.5 வருஷத்தில். அப்போ 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1.5 வருஷத்தில் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும், இந்த வில்லங்கம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து சூரியன் கேது இருக்குது அப்படின்னா இந்த கேது 1.5 வருஷம் கழித்து விலகி போயிடும். அப்போது வந்து வேறு கிரகத்தோடு அது சேர ஆரம்பிச்சிடும். இந்த சூரியனால் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து குரு வக்கரமாக இருக்குது, சனியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து சனியோட வந்து இந்த குரு தொடர்பு இருக்காது. குரு வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு பாதிப்பு நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரக காம்பினேஷனுக்கும் அந்த வேறு கிரகங்கள் பயிற்சியாகி இது கூட கனெக்ட் ஆகிறது எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பதிலை வந்து சொல்லணும். சில கிரகத்துக்கு வந்து 6 மாதம் டைம் எடுக்கும் வேறு கிரகத்தோடு கம்பைண்ட் ஆகிறதுக்கு. இந்த ராகு கேது குருங்கிறது 1 வருஷம் 1.5 வருஷம் பயிற்சி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ 1 வருஷத்துக்குள்ளேயோ 1.5 வருஷத்துக்குள்ளேயோ இந்த பாதிப்பு நீங்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பலன் சொல்லணும். அப்போ எந்த ஓரையில் வராங்களோ அதை வந்து 1வது கிரகமாக எடுத்து நீங்கள் இந்த 4 விதமாக பிரித்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது எப்போ தீரும் அல்லது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் பலன். இது வந்து வெறும் பிரச்சனத்தை மட்டும் வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு உண்டான தீர்வை வந்து நம்ம சொல்ல முடியும். 2 வருஷத்துக்கு மேலே வந்து பிரச்சனையெல்லாம் இதை வச்சுலாம் சொல்ல முடியாது. 1 வருஷத்துக்குரிய 2 வருஷத்துக்குரிய பிரச்சனையை மட்டும்தான் இதை வச்சு சொல்யூஷன் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம பிரச்சனை பார்க்கணும். லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வேணும் அப்படின்னா ஜாதகம் இல்லாமல் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி பிரச்சனை வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள உள்ள விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அது பயிற்சி ஆகும்போது அது பாதிப்பு வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அவங்க ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கடுமையான பாதிப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு இங்கே கனெக்ட் ஆகுது, உங்கள் ஜாதகத்துலேயும் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வில்லங்கம் தீர்றது கஷ்டம்னு சொல்லணும். இப்போ ஜாதகத்தை வச்சு தான் ஒரு முழு கன்க்ளூஷன் வர முடியும். பிரசனத்தை வச்சு 1.5 வருஷத்துக்குரிய தீர்வை வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்த ஓரை பிரசனம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.